என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, குட்டி குட்டி குட்டியாக சாக்கோ சிப்ஸ் தான் செஞ்சுட்ருக்கேன். சாக்கோ சிப்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நானாக ஒரு டிசைன் யோசித்தேன். பட் ஆனால் சாக்கோ சிப்ஸ் வந்து தீர்ந்துச்சு. சரி தீர்ந்தா என்ன, நம்மளே குட்டி குட்டியாக ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அழகாக நானும் ரெடி பண்ணால் அது 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 ஒரு ஷேப்க்கு போச்சு. சரி ஓகே, இந்த கேக் ஆர்டருக்கு இல்லை, ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தானே, எப்படி டிசைன் இருந்தால் என்ன, சாப்பிட தானே போகிறேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக கேக் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து குட்டியாக ஒரு எக்லெஸ் மினி கேக் தான். எக்லெஸ் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதும் இல்லை, நான் சாப்பிட்டதும் இல்லை. அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எக்லெஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அழகாக குட்டியாக ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் ட்ரை பண்ணி ஸ்பான்ஸ்லாம் ஓகே தான், பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் இது பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஒயிட்டு டார்க்கு சாக்கோ சிப்ஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக ரெடி பண்ணது. இது ஒரு டிசைன் மாதிரி நானே யோசித்தேன், மேலே கீழே இதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சைட் ஃபுல்லாக சாக்கோ சிப்ஸை லோட் பண்ணால் எங்கள் அண்ணி என்னென்னா பக்கத்தில் இருந்து என்ன கேக்கு அம்மா போட்ட மாதிரி இருக்குன்னாங்க. ஆமாம், எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. சரி ஓகே அண்ணி, சாப்பிட்டா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். கட் பண்ணுறதுக்குலாம் ஷேப்லாம் கரெக்டாக தான் வந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், பட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு எக்லெஸ்க்கும் எக் கேக்குமே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளோ இல்லைனாலும்.